அட்வான்ஸ் வாங்கிட்டேன். வீடு வேற ஆளுக்கு வாடகை விட்டேன். அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அம்மா அவசரப்பட்டு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வீட்டை கொடுத்துறாதம்மா. நான் நல்லா விசாரிச்சிட்டேன். வர்றவங்க பெரிய இடம், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி. பார்ட்டி வந்தாச்சு. சில பேர் மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள அசிங்கப்படுத்த அனுப்ப எனக்கு தெரியாது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்து பால் காய்ச்சிட்டோம். திக்கா ஒரு டம்ளர் பால் கொடுக்குறேன். வெறும் வயிற்றுல போகாம ஒரு வாய் பால் குடிச்சிட்டு போங்க. வாங்க வாங்க. தோ அதான் உங்க போஷன். சாவி கொடுங்க. நல்ல நேரம் பாத்துட்டீங்களா? நல்ல நேரம் எங்கள் வீட்டு பிள்ளை உலக சுற்ற வாலிபன் எல்லா படமும் பார்த்தாச்சு. நீ சாவி கொடுமா. இந்தாங்க. மாமா கிட்ட கொடுங்க. இவர்தான் மாமாவா? இந்தாங்க. பங்காளி கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க. மச்சான் கிட்ட கொடுத்துருமா. மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருமா. மாப்பிள்ளையா? எங்க? ஏமா யூக்கலிப்டஸ் மரம் மாதிரி இவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கானே, இவனை பார்த்தா மாப்பிள்ளை தெரியலையா? இவன் தான் எங்க மாப்பிள்ளை. இவர் உங்க மாப்பிள்ளையா? என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வா, கொஞ்சம் லேட்டா வேணா சொல்றோம். இது பாருங்க, நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னதனால தான் வீடு வாடகை விட்டேன். ஜாயிண்ட் ஃபேமிலினா எப்படி? ரிட்டையர் ஆன அப்பா, அழுதுன்ற அம்மா, கல்யாணம் ஆகாத அக்கா, உடைக்கிற அண்ணன், ஊதாரி தம்பி, எல்லாரும் அனுசரிச்சு போற அண்ணி, இப்படி எல்லாம் இருக்குதுன்னா விசு படமா? லேட்டஸ்ட் ட்ரெண்டுமா? இப்படிதான் இருப்போம். எனக்கு வீடு தர இஷ்டம் இல்ல. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ, ஹவுஸ் ஓனரோ டெனன்ட்டோ யாரா இருந்தாலும் காலி பண்றதுக்கு முன்னாடி 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்லயே இருக்கே. ஹலோ, எங்களுக்கு வந்தவங்கள வீட்ல தங்க வச்சுதான் பழக்கம், வெரைட்டி பழக்கம் இல்ல. ரொம்ப கோவமா இருக்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. சூடா பால் காய்ச்சி திக்கா டம்ளர் தரேன். வயிற்றுச்சலோட வீட்டுக்கு போகாம ஒரு வாய் பால் குடிச்சிட்டு போயிடு. என்னது மாமாவா? ஆமா, என் மாமனோட பங்காளியோட மச்சானோட மாப்பிள்ள எனக்கு என்ன வேணும்? மாமா தானே. கம்முன்னு இருந்த காலனில கும்முன்னு ஒரு பொண்ணு வந்து இறங்கி இருக்கு. இனி என்ன நடக்க போதோ?